வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 12. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன் காமாட்சியின் தாய் வழி குலதெய்வமான காசி விஸ்வநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்த சமயம் குடும்பமாக கோவிலுக்கு வந்திருந்தனர். காமாட்சி, அவரது கணவர் ஆருடையப்பன், 15 வயது மகன் தமிழறிவாளன் மற்றும் 9 வயது இளங்கோவன். இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்குங்க என்று காமாட்சி கூற, ஆமாமா, இந்த முறை கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க என்று ஆருடையப்பனும் கூறினார். 10ஆம் வகுப்பு மாணவனாக விடுப்பில் ஊர் சுற்ற வந்தது அறிவாளனுக்கு பெரும் சந்தோஷமாக இருந்தது. சுற்றி முற்றி தன் பார்வையை சுழற்றியவன் விழிகளில் அழகோவியமாய் தென்பட்டது பட்டு பாவாடையில் சுற்றி வந்த ஒரு சிட்டு. நறுவே என கத்தியபடி அவள் பின்னோடு வெங்கடாச்சலம் வர, அதையெல்லாம் காதில் வாங்காமல் கூட்டத்தில் பூனை ஒன்றை பிடிக்க வெகு பிரயத்தனப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தாள். நறுமா, அப்பா கூப்பிடுறல்ல, நில்லு என்று வெங்கடாச்சலம் சற்றே அதட்டலாய் அழைக்கவும், அரண்டு மிரண்டு நின்றவள் தந்தையை பார்த்துவிட்டு திரும்ப பூனை தப்பி இருந்தது. அப்பா என்று அவள் சினுங்கலாய் அழைக்க, வந்ததுல இருந்து ஏன் அந்த பூனையை பிடிக்கிறதுலே குறியா இருக்க? அங்க உங்க அம்மா கோபப்பட போறாங்க பாரு என்று வெங்கடாச்சலம் கூறினார். அப்பா, அது அழகா புசு புசுன்னு இருக்கு பாருங்கப்பா. நம்ம எடுத்துட்டு போய் வளர்ப்போமே. என் ஃப்ரெண்டு தாரி வீட்ல கூட இப்படி ஒரு பூனை இருக்கு என்று கண்களில் ஆசை மின்ன அவள் கேட்க, அவளது குண்டு குண்டு கன்னங்களை பற்றி ஆட்டியவர், நம்ம வீட்லதான் ஏற்கனவே ஒரு புசி கேட் இருக்கே என்று கூறினார். தந்தை தன்னைதான் கேலி செய்கின்றார் என்று சட்டென புரிந்து கொண்டவள், அப்பா என்று கை கால்களை உதறி சினுங்க வாய்விட்டு சிரித்தவர், வாடாமா, அம்மா கோச்சுக்க போறாங்க என்று கூட்டி சென்றார். அக்காட்சியை மிகுந்த ரசனையோடு பார்த்தவன், புசிகேட் என்று முணுமுணுத்துக் கொண்டான். அவளை பார்த்த தருணம் சாதாரணமாக கடக்கும்படி இருந்தாலும் கூட அவன் மனதில் அவனே அறியாமல் பதிந்து போயிருந்தது. அடுத்த சில நாட்களிலேயே அவளை மீண்டும் சந்திக்கும் நொடி அழையா விருந்தாளியாய், ஏ புசிகேட் என்று அவன் மனம் குதூகலித்தது. அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருந்தது. சலசலக்கும் அந்த பேருந்தில் தனது பள்ளிக்கு செல்ல வேண்டி ஏறியவன் தனது கைப்பையை கழட்டி இளங்கோவிடம் கொடுக்க, அவன் அருகே உள்ள மாணவனிடம் கொடுக்க, அவன் இருக்கையில் அமர்ந்திருக்கும் பெண்ணிடம் கொடுத்தான். அந்த பெண் தன் மடியில் 2 பைகள் இருப்பதால் அதை முன்னிருக்கைக்கு நீட்ட, அழகிய வளைய கரம் ஒன்று அந்த பையை வாங்கி தன் மடியில் வைத்துக் கொண்டது. தனது பள்ளிக்கான நிறுத்தம் வந்துவிடவும் அறிவாளன் தனது பையை கேட்க, இளங்கோ அந்த பெண்ணை பார்க்க, அவள் முன்னிருக்கையில் இருப்பவளை கை காட்ட என்று நீள, சற்றே எரிச்சலுடன் நகர்ந்தவன் அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கும் பெண்ணிடம் பேக் என்று கை நீட்டினான். அருகே தோழியிடம் பேசிக் கொண்டிருந்தவள் பையை எடுத்து கொடுத்துவிட்டு தன் பேச்சை தொடர, அவளை கண்டு இன்பமாய் அதிர்ந்தவனுக்குள் புசிகேட் என்ற பெயர் மின்னி மறைந்தது. இவ எங்க இங்க, அதுவும் தனியா என்ன பண்றா என்று எண்ணியவாறே பேருந்திலிருந்து இறங்க, அடுத்தடுத்த நாட்களில் அவள் அதே பேருந்தில் வருவதை கண்டான். அடுத்த வாரம் அவள் அவனது பள்ளியை தாண்டி சற்று தொலைவில் இருக்கும் மற்றொரு பள்ளியின் சீருடையில் வருவதைக் கண்டு அவளது பள்ளிக்கு செல்கின்றாள் என்பதையும் கண்டு கொண்டான். முடிந்த அளவு பேருந்தில் அவளை பார்த்துவிடும் தொலைவில் நிற்பதை வாடிக்கையாக்கியிருந்தான். அண்ணா, இந்த பக்கம் கூட்டமா இருக்கு, அங்க போய் நிப்போமா என்று இளங்கோ கேட்கும் போதெல்லாம் அவனை எப்படியோ சமாளித்து நிற்க வைத்து தன் நிலவு பெண்ணை பார்த்துவிட்டே நகர்வான். அவள் அருகே அமர்ந்திருக்கும் அவளது பள்ளி தோழிகளுடனான பேச்சின் போது அவளது பெயரையும் அவள் 8ஆம் வகுப்பு மாணவி என்பதையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் அவனது பாதையை புரிந்தது. உள்ளுக்குள் ஒருவித உதறல் பிறந்தது. தனக்குள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டவனாய் அன்று மாலை வீடு திரும்பியதும் தந்தையை தேடி சென்றான். என்னடா, வந்ததும் வராததுமா அப்பாவை தேடுற என்று காமாட்சி கேட்க, சும்மாதாம்மா, அப்பா எங்க என்றான்.
மாடில தான் இருக்காரு என்று அவர் கூறியதுதான் தாமதம். விறுவிறுவென படிகளில் ஏறியவன் உலர்த்திய துணிகளை எடுத்து மடித்துக் கொண்டிருக்கும் தந்தை முன் மூச்சு வாங்க வந்து நின்றான். என்ன அறிவு இவ்ளோ வேகம்? பரீட்சை தாள் கொடுத்துட்டாங்களா? அதான் இவ்ளோ வேகமா வரியா? என்று கேட்டு ஆருடையப்பன் சிரிக்க, அவர் கரம் பற்றியவன், உங்ககிட்ட பேசணும்பா. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்றான். மகன் முகத்தில் இருக்கும் தீவிரம் கண்டு குழம்பியவராய், என்ன ஆச்சு அறிவு? என்று அவர் கேட்க, சற்றே தயங்கியவன் பின் தந்தையை நேர்கொண்டு பார்த்து, நாம விஸ்வநாதர் கோவிலுக்கு போயிருந்தோம்லப்பா, அங்க நான் ஒரு புசி கேட் பார்த்தேன் என்றான். சரியா போச்சு. முடியாது அறிவு, முடியவே முடியாது. உங்க அம்மா பூனை வளர்க்க ஒத்துக்கவே மாட்டாங்க என்று அவர் கூற, அப்பா புசி கேட் பூனை இல்ல என்று கூறினான். தந்தை அவர் மகனை புரியாது நோக்க, ஒரு பொண்ணு என்று கூறிய மகனை அதிர்ந்து நோக்க, நல்ல பூனைக்குட்டி மாரி இருந்தாப்பா. ஆனா அவ ஒரு பூனைய துரத்தி ஓடிட்டு இருந்தா. அவங்க அப்பா அவள புசி கேட்டுன்னு தான் சொல்லி கொஞ்சி கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப அழகா இருந்தது அவங்க பேசிக்கிட்டது. அவளும் என்று விட்டு தந்தையை பார்த்தான். பேசி முடி எனும் விதமாய் அவர் நோக்க, இங்க எங்க ஸ்கூல் பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல தான் 8த் படிக்கிறா. பேரு நறுவி என்றவன் கண்களில் அழகாய் ஒரு புன்னகை. கூடவே கள்ளமில்லாத அன்பு. எனக்கு அவள பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இதுதான் லவ் ஆனலாம் தெரியாது. அதுக்கான வயசு இல்ல எனக்கு. நீங்க சொல்லிருக்கீங்களே, இப்ப இந்த வயசுல வரதெல்லாம் வெறும் இன்ஃபாக்சுவேஷன்னு. அப்படிதான் எனக்கும் அவன் மேல வந்திருக்கும் போலன்னு தோணுச்சு. ஆனாப்பா, டெய்லி பஸ்ல ஏறுனா, ஒரு முறையாவது அவள பாத்துட்டு தான் பஸ்ல இருந்து இறங்கணும்னு தோணுது. ஒரு நாள் அவ ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ பேசி அழுதுட்டு இருந்தா. போய் அழாதன்னு சமாதானம் செய்யணும் போல தோணுச்சு. ஆனா நான் அப்படி போய் பேசுறது தப்பு தான? என்று தந்தையை பார்த்து, இது தப்பாப்பா? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலப்பா என்க. அலைப்புறுதலும் தவிப்புமாய் நிற்கும் மகனை அளவிடும் பார்வை பார்த்தார். அவருக்கு மகன் பேசியதில் கோபத்திற்கு மாறாய் பெருமைதான் தோன்றியது. வயதிற்கே உரிய ஆசைகள் வந்ததை மகன் தவறான வழியில் செல்ல விடாது தன்னிடம் வந்து ஆலோசனை கேட்பதில் தனது வளர்ப்பின் மீதான பெருமை அவரை மகிழ்வடைய செய்தது. மகனின் தோளில் கரமிட்டவர், அறிவு, எனக்கு நீ இத வந்து அப்பா கிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா உனக்கே தெரியுது தானே, இந்த வயசுல இது சரி கிடையாதுன்னு. இது தப்பான்னு நீ கேட்ட. இத தப்புன்னு மொத்தமா சொல்லிட முடியாது. ஆனா இப்ப இது தேவையில்லாதது. உனக்கு புரியும்படி சொல்லணும்னா, பிறந்த குழந்தைக்கு சாப்பிட என்ன குடுப்போம்? என்று கேட்க, பால் குடுப்பாங்க என்றான். ம். அதுவே கொஞ்சம் வளர்ந்ததும் என்று அவர் கேட்க, கஞ்சி குடுப்பாங்க, அப்புறம் சாதம் குடுப்பாங்கப்பா என்றான். ம். உனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் தானே? என்று அவர் கேட்க, கண்களில் அதனை இப்போதே ருசித்து விட்டதைப் போன்ற மகிழ்வோடு, ஆம் என்று தலையசைத்தான். பிறந்த குழந்தைக்கு நம்மளால பிரியாணி குடுக்க முடியுமா? என்று அவர் கேட்க, அது எப்படிப்பா முடியும்? என்றான். ஏன் குடுத்தா என்ன? என்று அவர் கேட்க, எப்படிப்பா? அது சின்ன குழந்தை. பல்லு கூட இருக்காது கடிக்க. அதுவும் இல்லாம பிறந்த குழந்தையால பாலத் தவிர எதையுமே செரிக்க முடியாது என்றான். ம். அதேதான். இந்த வயசுல காதல் மாதிரியான பெரிய பெரிய உணர்வுகள அறிய முடியாது. காதல் மாரி இருக்கும். காதலா கூட இருக்கும். ஆனா அத அறிஞ்சு, புரிஞ்சு சரியான பாதையில போக முடியாது. வயசுக்கே உரிய ஆசைகள் வரத்து இயல்பு. வயசானவங்களுக்கு எண்ணெய் பண்டங்கள கண்டா அள்ளி திங்க ஆசை வரும். ஆனா சாப்பிட்ட பிறகு கஷ்டம் தான் படணும். அதே போல தான் இப்ப நல்லா தான் இருக்கோம். சரின்னு அது காட்டுற பாதையில போயிட்டா, வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான படிப்ப நழுவ விட்டுடுவோம். அப்பா உன் உணர்வுகளுக்கு மதிப்பு தரேன். ஆனா இது அதுக்கான வயசு இல்லப்பா. இப்போ உனக்கான வேலை படிக்கிறதும், விளையாடி என்ஜாய் பண்றதும் தான். காதல் தொடர வேண்டியது கல்யாணத்துல தான். அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அப்போ உனக்குன்னு ஒரு வேலை, வீடுன்னு நீ நல்லதொரு நிலையில இருக்கணும். அதுக்கு படிப்பு ரொம்ப அவசியம். உன் கவனத்த தவறான பாதையில போகாம பாத்துக்கோ. அந்த பொண்ணு மேல உனக்கு தோன்ற உணர்வு இன்னும் 10 வருஷம் கழிச்சும் உனக்கு அப்படியே இருந்தா, அப்ப நாம அத கவனிக்கலாம். என்று அவர் கூற, தந்தையை இறுக அணைத்துக் கொண்டவன், தேங்க்ஸ்பா என்றான். அவன் தலை கோதி தோள் தட்டியவர், அப்பா சொன்னது புரிஞ்சுது தான? என்று கேட்க, என்னால பஸ் மாற முடியாதுப்பா. எங்க ஸ்கூலுக்கு அந்த பஸ் தான் வசதிப்படும். ஆனா வாலண்டியரா அவள பார்க்கணும்னு நினைக்கிறத தவிர்த்துக்கிறேன் என்றவன், நான் பெரியவனான பிறகும் எனக்கு அவள பிடிச்சா கட்டித் தருவீங்களாப்பா? என்று வெள்ளந்தியாய் கேட்டான். அந்த பொண்ணுக்கும் சம்மதம் இருந்தா பண்ணிடலாம் என்று கூறியவர், உன் சந்தேகம் தீர்ந்தது தானே இப்போ? என்று கேட்க, இனிமே அவள பார்க்க முயற்சி பண்ண மாட்டேன்ப்பா.
என்று விட்டு சென்றான். சொன்னதை சொன்னதோடு அல்லாது செய்தும் காட்டினான். அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றும் ஆர்வத்திற்கு கடிவாளமிட்டு தனது கவனத்தை படிப்பின் புறம் திருப்பினான். வீட்டில் விளையாட்டாய் அவனது பாட்டியோ அன்னையோ அவன் கல்யாணம் குறித்து பேசினால் கூட அதை கண்டு கொள்ளாமல் அவன் கடந்து விடுவதில் மகனின் கண்ணியம் கண்டு ஆருடையப்பன் மனம் குளிர்ந்து பெருமை அடைவார்.